வெல்கம் டு கிரிப்டைம் 2.0 SHV. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிளே ஆஃப்ஸ்க்கான எல்லா டீமோட சினாரியோஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஆர்சிபி vs சிஎஸ்கேவோட கேம் பிளான் பற்றின வீடியோ பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட் டீம் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இதுமாதிரி இருக்கிற மேட்சஸ் ஜெயிச்சு அவங்க இந்த ஃபஸ்ட் இல்லை செகண்ட் இந்த ஸ்பாட்டில் அதிகமாக பிடிக்கணும் நிறைய யோசிப்பாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. செகண்ட் டீம் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. சிஎஸ்கே எதிராக யுஸ்வேந்திர ஹேட்ரிக்கால் அது ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம லக்னோவுக்கு எதிராகவும் நல்ல வெற்றியால் அவங்க செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். தேர்டு பொசிஷனில் மும்பை. ரெக்கார்டிங் எப்போ பண்ணால் மும்பை ஜிடி மேட்ச் முன்னாடி பண்ணதால் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்திருக்கலாம். ஸோ அதான் அவங்க ராஜஸ்தான் ஜெயிச்சுட்டு நல்ல ஒரு ஸ்பாட்டில் இருக்காங்க. அவங்க இனிமேல் வர மேட்சஸ் ஜெயிச்சா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரதுக்கு தான் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. நம்பர் 4 குஜராத் டைட்டன்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபார்மில் வராங்க. ஏன்னா எல்லா டீமும் அடித்து டொம்சம் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கோர் இருக்குது. அண்ட் அவங்களோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பவுலர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டீம் தான் பிளே ஆஃப்ஸுக்கு வரதா அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு இருந்தால் டெல்லி கேபிட்டல்ஸ் வாய்ப்பு இருக்குது. பட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரெயின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு போன மேட்ச். ஏன்னா அந்த ஹைதராபாத் மேட்ச் தோக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அந்த லோ ஸ்கோர் அடிச்சதால். டெல்லிக்கு மீதி இருக்கிற மேட்ச் டஃப்பாக இருந்தாலும் அவங்க கம்பேக் பண்ணணும்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஒரு கம்பேக் ஸ்டோரி மாதிரி அவங்களும் கொஞ்சம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஹை பண்ணுறாங்க. ராஜஸ்தான்கிட்ட ஒரு நெயில் பீட்டிங் ஃபினிஷ் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான மேட்ச் எக்ஸப்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. நெக்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அஃபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஏன்னா அவங்க மீதி இருக்கிற கேம்ஸ் எல்லாமே டஃப்பான டீம். நெக்ஸ்ட் ஆர்சிபியோட ஆடுறாங்க. ஸோ சென்னை, ராஜஸ்தான், ஹைதராபாத் 3 டீமே அஃபிஷியலி அவுட் ஆஃப் டோர்னமெண்ட். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் யார் அடிப்பாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்தியா பக்கம் வருவோம். இந்தியா டெஸ்ட் சீரிஸை பார்த்தோமா ஒரு 30 பேருக்கோட ஸ்குவாடை இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணல, அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. கில் மேபி வைஸ் கேப்டனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இந்தியாவோட ஸ்குவாட் ரிலீஸ் ஆனால் அதை பற்றின ஃபுல் வீடியோ வரும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் ஐபிஎல் பற்றின நியூஸ். அண்ட் ஃபர்காட் டு சப்ஸ்கிரைபர் சேனல் இது போன்ற அது நிறைய வீடியோகளுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.